யானைகளைப் போல் வழிநடத்துங்கள். யானைகள் தம் கூட்டத்தை வழிநடத்தும் என்பது அனைவரும் அறிந்ததே. அதிலும் பெண் யானைகளை கவனித்து பாருங்கள். தண்ணீர் எங்கு இருக்கும், எப்படி அழைத்துச் செல்லலாம், சிங்கங்களும் வேங்கைகளிடமிருந்த பேராபத்துகள், வழியில் உள்ள இடர்பாடுகள் என்ன, எத்தகைய ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், அதை சமாளிப்பது எப்படி, எந்தெந்த நீர்நிலைகளில் முதலைகள் பதுங்கி இருக்கும், வெறி கொண்டு தாக்கினால் என்ன செய்யலாம், வழியில் எங்கு புதைகுழிகள் இருக்கும், போகும் வழியில் எங்கு இளைப்பாறலாம், இளைப்பாறும் இடங்களில் எங்கு கொடூர மிருகங்கள் இருக்கும், அந்த கொடூர மிருகங்களிலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது, கொடூர மிருகங்கள் எப்போது இறை தேடி முடித்திருக்கும், எங்கே மனிதர்கள் தங்கள் இனத்தை வேட்டையாடுவதற்காக குழி தோண்டி இருப்பார்கள். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்காக மனதில் விவாதித்து கொண்டு நூற்றுக்கணக்கான சாதக பாதகங்களை அலசி தான் முன்னே நடக்க பின்னால் தனது கூட்டத்தை வழிநடத்தும். சரி, 1 மாத குழந்தையை எங்கு நிறுத்துவது, 4-5 மாத குழந்தைகளை எந்த வரிசையில் நிறுத்துவது, கடைசியில் யார் வருவது, அவை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா, அதன் உடல்நிலை எப்படி இருக்கிறது, எப்படி வரிசைப்படுத்தி நிற்க வைக்கும், அதன் பின் நின்று ஒரு அரை மணி நேரம் அசை போடும், நடக்க ஆரம்பித்து விடும். மணிக்கணக்காக நடப்பார்கள். காதுகளை ஆட்டி ஆட்டி சுற்றுப்புற சத்தத்தை உற்று கேட்கும். அதன் காதுகளை தளபதிகளாக வரும் யானைகள் பார்த்து வழி நடத்தும். குட்டிகள் கற்றுக்கொண்டே நடக்கும். தனக்கு பின் வழிநடத்த போகும் பெண் யானையை 2வதாக நடக்க வைக்கும். அப்படி ஒரு அமைப்பை உலகில் எந்த இராணுவத்திடமும் பார்க்க முடியாது. துல்லியமாக திட்டமிடுதல், துல்லியமான அணிவகுப்பு. ஒரு கூட்டத்தை, தன்னையே நம்பியிருக்கும் கூட்டத்தை எப்படி அழைத்துச் செல்வது. நீங்கள் சிறு கூட்டத்தின் தலைவனாக இருந்தாலும், ஒரு பெரும் கூட்டத்தின் தலைவனாக இருந்தாலும், ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருந்தாலும் யானைகளாக இருங்கள். திரு கருணாநிதி அவர்கள் தனது கூட்டத்தை துல்லியமாக திட்டமிட்டு அழைத்துச் சென்றதால்தான் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் மக்கள் நாயகன் 11 வருடம் ஆட்சி கட்டில் இருந்தாலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். துல்லியமான திட்டமிடுதல். தன்னை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தன் அருகே எப்போதும் கூட்டமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு போராட்டங்களை முன்னின்று நடத்த வேண்டும். வழி நடத்தும் போதெல்லாம் பெரும் திரளான கூட்டம் தன்னை பின்தொடர வேண்டும். கூட நடக்கும் தலைவர்களோ தொண்டர்களோ பாதுகாப்பாக வர வேண்டும். ஆபத்து என்றால் எப்படி சமாளிக்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் மழை பெய்யும், வழியில் எவனிடம் எல்லாம் உணவு பெறலாம், எங்கு தங்கலாம், துல்லியமாக திட்டமிட்டு நீதி கேட்டு நெடும் பயணம். சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு நடைப்பயணம். அங்கு ஒரு தங்கவேல் காணாமல் போய்விட்டது. நகைகளை பாதுகாருங்கள் என ஆர்ப்பாட்டத்தோடு கருணாநிதியின் நடைப்பயணம் எம்ஜிஆரின் கவனத்திற்கு வந்தது. அந்த நேரம் எம்ஜிஆர் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். 10 நாட்கள் மக்கள் எம்ஜிஆரை மறந்தார்கள். போகும் இடமெல்லாம் கூட்டம், எங்கும் கருணாநிதியை பற்றி பேச்சு. எம்ஜிஆர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவருக்கு தெரியும், கருணாநிதிக்கு கூட்டம் வரும், ஓட்டு விழாது என்று. அப்படித்தான் அடுத்த தேர்தலிலும் நடந்தது. ஆனால் வழிகாட்டுதல், வழிநடத்துதல், கலைஞரை மிஞ்ச இப்போது வரை ஆளில்லை. யானைகளின் திட்டமிடுதல், யானைகளின் முன்னறிவு, யானைகளின் முன் எச்சரிக்கை. இலக்கு தண்ணீரை அடைவது. தண்ணீரை குடிப்பதற்காக எவ்வளவு திட்டமிடுதல். இலக்கை ஏன் தண்ணீர் என லேசாக நினைத்துவிட வேண்டும். உங்களை நம்பி வரும் நண்பர்களாகட்டும், தொழிலாகட்டும், உங்கள் குடும்பமாகட்டும், அவைகளை யானைகளைப் போல் வழிநடத்துங்கள்.